அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்றீங்க. அதுல இருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படிச்ச விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இது இப்படியே அடங்கி இப்படியே இருக்கு. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம் மாசா கமர்ஷியலா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படம் நீங்க பண்ணியிருக்கீங்க. சாதாரணமா முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்ல. இருக்கு. சாப்பிடணும்ல பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எவன் ஜாம்பி படம் பண்றான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவுல ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்றான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸ்க்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்ல. ஏன்னா நீங்க போட்ட சாப்பாடு, நீங்க போட்ட பிச்சை. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸ் நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கிறவங்க நான் கடவுள் குழந்தைங்க. அவங்க எல்லாம் வந்து எங்க போனேன் நான் உங்க கண்ணு முன்னாடி கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்து கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதையும் தத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க எப்படி இறங்கி ஆர்என்எஸ் லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கணும். இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல விட்டுட்டு அப்படி இல்ல. இது அதுக்காக பேசவும் இல்ல. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால வேலை செய்யும் சொல்லும் போதுதான் செய்ய முடியும். கொஞ்சம்